அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டை ரிவ்யூ பண்ணுறது, அவங்களோட ட்ரையல் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வழக்கில் எப்படி நடந்ததுன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபர்தராக வராத நடவடிக்கை எடுப்போம். இல்லை, இப்போ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. 4 பேர் கைது பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. அதில் விசாரித்து மிச்ச நபர்கள் யார் யார் இருப்பாங்கன்றது தெரியும். சமீப காலமாக படிக்கப்படி நடவடிக்கை வந்து ரொம்ப அதிகமாக எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கேமரா போயிட்டு இந்த அக்ரெடிட் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கிறது, இந்த அக்யூஸ்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறது. இல்லை, நம்ம இப்போ குற்ற சரித்திரத்தால் ஓப்பன் பண்ணுறோம் ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்னு. அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அக்யூஸ்டுமே ரெகுலராக செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க வீடுகளில் போய் செக் பண்ணுறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு வராங்களா இல்லையா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறது டீம்ஸ் இருக்குது. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி வராகமா நடவடிக்கை எடுக்கும். இல்லை, இப்போ தான் நான் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன். அந்த எஸ்ஓசி பார்க்கல, நான் பார்த்துட்டு. பட்டப்பகல்ல இந்த மாதிரியான கொலை சம்பவம் நடந்திருக்கு. வாகனங்கள் சென்று கொண்டு தான் இருக்கு. அந்த பக்கம் ஃபுல்லா போக்குவரத்து இருந்துட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குதா? காவல்துறை பேட்ரோல் வண்டி அந்த இடத்துல ஹைவேஸ் தான் இருக்கு, நிறைய இருந்திருக்கலாம். பேட்ரோல் வெஹிக்கிள் இருந்திருக்காங்க. நம்ம எப்படி நடந்ததுன்னு தெரியாம இப்ப நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியல. பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தான் இப்போதைக்கு இருக்கு. எப்படி நடந்திருக்கு, தவறு யார் மேல இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும். இல்ல, ஃபர்தர் டீடைல்ஸ் இப்பதான் என்கொயரியில இருக்கு. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ண முடியாது. மற்ற டீடைல்ஸ் நான் அப்புறம் அந்த எஸ்ஓசியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர். சம்பவம் நடந்த உடனே காவல்துறையினர் எப்படி அந்த இடத்துக்கு போனாங்க, அதை பத்தின ஒரு தகவல். காயம்பட்ட காவலர்கள் எப்படி இருக்காங்க? காயப்பட்டவங்க இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. 2 நபர்களுக்கு காயம் இருக்கு. டாக்டர்டையும் பேசியிருக்கேன். இன்னைக்கு நைட் அப்சர்வேஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம்.